Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. காஷ்மீரின் பெஹல்காமில் சுற்றுலா பயணிகளை கொல்வதற்கு முன் அவர்களின் மதத்தை பயங்கரவாதிகள் கேட்கவில்லை என்று கர்நாடகா அமைச்சர் தவறான தகவலை கூறியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. காஷ்மீரின் பெஹல்காமில் கடந்த 22ஆம் தேதி சுற்றுலா பயணிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் 26 பேரை சுட்டுக் கொன்றனர். அவர்களை கொலை செய்வதற்கு முன் சுற்றுலா பயணிகளின் மதத்தை கேட்டதாகவும் ஹிந்து என கூறியவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் தெரிவித்தனர். இது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் பஹல்கான் தாக்குதல் குறித்து பேசிய கர்நாடக சுங்கத்துறை அமைச்சர் திம்மாப்பூர், துப்பாக்கிச்சூடு நடத்துபவர் மதம் அல்லது ஜாதியை கேட்டு கொண்டிருப்பாரா? அவன் சுட்டுவிட்டு சென்று கொண்டிருப்பான். நடைமுறையில் சிந்திக்க வேண்டும். அவன் நின்று விசாரித்த பிறகு சுடமாட்டான். பயங்கரவாத தாக்குதலை நடத்தும் போது பயங்கரவாதிகள் மதத்தை கேட்டிருக்க மாட்டார்கள். அப்படி கேட்டிருந்தாலும் அதை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என கூறி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார். கர்நாடக அமைச்சரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்த பாஜகவின் செய்தி தொடர்பாளரும் சுதந்திர போராட்ட தியாகி ராஜாஜியின் கொள்ளுப்பேரனுமான CR கேசவன், அமைச்சர் திம்மப்பூரின் மோசமான கருத்து சோகத்தில் இருக்கும் குடும்பங்களின் நேர்மையை அவமதிப்பது போல உள்ளது. மேலும் பஹல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிர் தியாகம் செய்தவர்களை அவமானப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது என்று சாடியுள்ளார். மேலும் இந்த துக்கமான நேரத்திலும் கூட மைனாரிட்டி மக்களை திருப்திப்படுத்தும் அரசியலுக்காக தனது மனசாட்சியை காங்கிரஸ் அமைச்சர் அடகு வைத்து விட்டார் என்று CR கேசவன் விமர்சித்துள்ளார்.